முதல்ல உச்சநீதிமன்றம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது இந்தியாவே மிகப்பெரிய விலையை கொடுக்க போகிறது. இவிஎம் நீங்க சீல் பண்ணி டேம்ப் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அப்போ 17C எவ்வளவு வாக்கு ஃபில் ஆயிருக்குன்னு சீல் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கிறது அன்னைக்கு சாயங்காலம் அப்படியே அறிவிக்கிறதுக்கான வழி இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. இப்ப நம்ம கேட்க வேண்டியது, தேர்தலுக்கு நடுவில் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க வேண்டும்? தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கான உரிமைகளை நம்முடைய கான்ஸ்டிடியூஷனே கொடுத்திருக்கிறது. இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு 11 நாட்கள் தேவைப்படும், 12 நாட்கள் தேவைப்படும், 2 வாரம் கூட ஆகலாம். விழக்கூடிய வாக்குகளை கூட்டி சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த புதிதாக வந்த வாக்குகள் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது கேள்வி. நேற்றைக்கு தேர்தல் ஆணையத்தை சட்டக்காலரை பிடிச்சி இவங்க கேட்டிருக்கணும், கேட்கல. நீங்க கேள்வி கேட்டு உள்ள வரைக்கும்னா தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறியான்னுட்டு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்க எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னா என்ன பண்ணுவீங்கிற இடம் இருக்கு. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு விங்காக தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க. அக்னிபாத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. ஒரு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம், நாளைக்கு அரசுக்கு ஆட்சிக்கு வரேன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அதை விமர்சிக்க உரிமை இருக்கு. வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இவிஎம் குறித்து குறிப்பாக ஓட்டு பர்சன்டேஜ் குறித்து ஒரு சில தீர்ப்பு வந்திருக்கு. ஏடிஆர் அமைப்பு இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் ஏறத்தாழ 1,07,00,000 ஓட்டுகள் அதிகமாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 17C ஃபார்மை வெளியிடுங்க, அதாவது அப்லோட் பண்ணுங்க உங்க வெப்சைட்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை அதை வெளியிட்டா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இதை எப்படி பார்க்கறது, இல்லை தீர்ப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது முதல்ல உச்சநீதிமன்றம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது இந்தியாவே மிகப்பெரிய விலையை கொடுக்க போகிறது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்டர், நேற்றைக்கு வழக்கு அவங்க அணுகியிருக்க விதம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயகத்திற்கு விரோதமாக சொல்லியிருக்கக்கூடிய அஃபிடவிட்டை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அது மறுக்கலை, கேள்வி கேட்கல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பூத்தில் அன்னைக்கு சாயங்காலம் முடிச்சுட்டு இவிஎம் நீங்கள் சீல் பண்ணி டேம்ப் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ 17C எவ்வளோ வாக்கு ஃபில் ஆயிருக்குன்னு சீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த நம்பரை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்க தேர்தல் ஆணையம் நேற்று சொன்ன கதையெல்லாம் நம்மளால் என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு கதையாக சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று நிறைய பேர் கோர்ட்டுக்கு வர்றதுனால இதெல்லாம் நியூஸில் பார்த்துட்டு மக்கள் வாக்கு போடவே வரமாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்து எலெக்ஷன் ஓட்டு போட வராதுக்கு காரணமே வழக்கு போடுறவங்க தான் அப்படின்னு நேற்றைக்கு அவங்க வச்ச வாதத்தை பார்த்து உண்மையிலே நமக்கு எல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு. இவ்வளவு அறிவு தீர்ச்சன்னு நீங்க நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடந்துக்காதனால தான் இவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கிறது அன்னைக்கு சாயங்காலம் அப்படியே அறிவிக்கிறதுக்கான வழி இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 2004 தேர்தல் 14 தேர்தலெல்லாம் அதை பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி கம்மியாக தான் இருந்திருக்கும். அன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து தகவல் போய் சேர்ந்து எடுத்து போட்டு டேலி பண்ணுறது. நீங்கள் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட தம்பின்னு ஒரு கேல்குலேட்டரை கொடுத்து இத்தனை பூத் இருக்குப்பா இவ்வளோன்னு எண்ணி சொல்ல சொன்னால் அதிகபட்சம் அரை நாளில் அந்த பையன் சொல்லிடுவான். இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு 11 நாட்கள் தேவைப்படும், 12 நாட்கள் தேவைப்படும், 2 வாரம் கூட ஆகலாம். அது நாங்கள் எங்களுக்கே தெரியாது, சொல்ல முடியாது, நிறைய டைம் எடுக்கும்னா என்ன டைம் இருக்குங்கிறதா நமக்கான கேள்வியாக இருக்குது. அப்போ விழக்கூடிய வாக்குகளை கூட்டி சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த புதிதாக வந்த வாக்குகள் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு நீதிமன்றம் நேற்றைக்கு ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா அமர்வில் தான் வந்தது. அவர் ஒரு விஷயம் சொன்னார், தேர்தல் போயிட்டுருக்கு, நடுவில் நம்ம போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதனால் இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு எத்தனை ஓட்டு புதுசாக கூட்டி எத்தனை கோடி வாக்கு கூடுதோ எல்லாம் கூடி முடித்த பிறகு நீங்கள் அப்புறம் வாங்க நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு மொத்தமாக ஏடிஆரினுடைய கோரிக்கை நேற்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் கிருஷ்ணன் அவர்கள் எவ்வளோ விஷயங்களை மெரிட்ஸ் எடுத்து பேசினார். கோர்ட்டு எலெக்ஷனுக்கு நடுவில் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. சந்திரசூட் அவர்கள் அமர்வுக்கு வந்திருக்க வேண்டும், வெக்கேஷன் பெஞ்ச் அப்படிங்கிறதுனால அவர் விடுமுறையில் இருக்கிறதுனால வேறொரு பெஞ்சுக்கு வந்துச்சு. ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா என்னுடைய நினைவுகள் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா கடந்த முறை இவிஎம் தீர்ப்பு வந்தது இல்லையா, சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் கொடுத்தாங்க. அதில் ஏடிஆரின் மீதே சில விமர்சனங்களை வச்சு தீர்ப்பில் சில ஸ்டாண்டாஸ்கள் இருந்தது, அது அவருடையது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இது நம்ம தனிப்பட்ட நபர் மீது அப்படின்னு சொல்லலை, என்டையர் ப்ராசஸ்க்குள்ளேயே வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்து அதை பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிறதும் நேற்றைக்கு தேர்தல் ஆணையத்தை சட்டக்காலரை பிடிச்சி இவங்க கேட்டிருக்கணும், கேட்கல.
அப்போ எனக்கு என்னென்னா தேர்தலுக்கு நடுவில் ஏன் இதை கொண்டு வரீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி சந்திரசூட் அவர்கள் தலைமையான 3 நீதிபதி தலைமை எப்படி நோட்டீஸ் கொடுத்தாங்க? அவங்களுக்கு இது தேர்தல் சமயத்தில் ஏன் கொண்டு வரீங்கன்னு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் தானே சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நினச்சா ரிவர்ஸே பண்ண முடியும், என்ன நடந்திருந்தாலும் எவ்வளோ நாட்கள் ஆயிருந்தாலும்னு. அப்போ உங்களுடைய அதிகாரத்தை ஏன் காட்டலைங்கிறத தான் நம்ம அவர்களை நோக்கி கேட்க வேண்டும். உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு இதில் தலையிட மறுத்ததில் இருந்து இந்த நாடு அடுத்தது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு சந்திக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவர்களும் பொறுப்பேற்க வேண்டிய இடம் வந்திருக்கிறது. இப்போ ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனுஷனாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 17C ஃபார்மை வெளியிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறாங்க. அது உச்சநீதிமன்றத்திலே சொல்கிறாங்க. 17C ஃபார்மில் அப்படி என்ன தான் இருக்குது? 2014 வரைக்கும் அந்த வெளியிட்டு ஒரு பிரச்சனையும் வரல. இன்னும் சொல்ல போனால் மோடி ஜெயித்த அந்த முதல் தேர்தல் 2014 அந்த சமயத்துலையுமே கூட இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் போய் மொத்தமாக பெட்டிக்குள்ளே பாம்பா பதுங்கலைங்கிறத பார்க்குறோம். 17C ஃபார்ம் கூட ஒன்றும் கிடையாது. ஒரு பூத்தில் 2000 ஓட்டு இருக்குன்னு வைங்க, 1500 பேர் ஓட்டு போடுறாங்க. இப்படி இந்த இதில் வந்து இந்த டேலி நம்ம ஒரு கணக்கு பார்க்குறோன்னா முடிச்சுட்டு ஒரு டேலி போடுவோம்ல, இந்த டேலியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஷினை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு, இதில் வந்து வரும்போதே ஆண் யாரா, ஆண் பெண், திருநங்கை திருநம்பி, அதுக்கான டேலிங்கிறது இவங்க பார்க்கும்போது அந்த பக்கம் தனியாக அது தெரிஞ்சிருக்கும். ஆட்கள் வர வர பார்த்தா பூத் ஏஜென்ட்லாம் உட்காந்துருப்பாங்க, பேரை சத்தமாக படிப்பாங்க. ஏன்னா அவங்க மொத்த வாக்காளர் நீங்கள் வச்சு அந்த எண்ணை அடிச்சுட்டே வருவாங்க எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. இவங்க அத்தனை பேரும் சாட்சி, எல்லா கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க முன்னிலையில் இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, ஓட்டு முடிஞ்சிருச்சு, இதை சீல் பண்ண போகிறோன்னுட்டு எவ்வளோ இருக்குங்கிறத கணக்கு காட்டி என்ட்ரி போட்டு எல்லார்ட்டையும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஆளுக்கு ஒரு காப்பி ஃபார்ம் கொடுக்குறது தான் 17C ஃபார்ம். இது எதுக்கு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வாக்கை எண்ணும் போது, ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய கடந்த கால தீர்ப்புகள் வாக்கை எண்றதுக்கு எடுக்கும்போது இந்த ஃபார்மில் என்ன இருக்கோ அதே எண்ணிக்கையிலான ஓட்டு அது டேலி காட்டலைன்னா அந்த ஓட்டு மிஷின் செல்லாதது, இன்வேலிடுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரூல் கோடுங்கிறதே. தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையே அப்படி தான் இருக்குது. அப்போ 17C ஃபார்ம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ, எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறத அதிக அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் கையெழுத்து போடுறாங்களோ அதே எண்ணிக்கையில் இல்லாவிட்டால் அந்த மெஷினில் எக்ஸ்ட்ரா இருக்குது, குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் இன்வேலிட்னு அறிவிக்கலாம். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய திட்டம்னும் போது, அதாவது ஓட்டெடுப்பு நடக்கிறதே தடுக்கலாம். நீங்கள் வந்து ஓட்டை எண்ண முடியாது, கவுண்ட் பண்ணுறது நம்ம ஹோல்டு பண்ணலாம், அதில் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று நம்மளால் நிறுத்த முடியுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் கோட் இருக்குது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய கையேட்டில் இருக்குது ப்ரொசீஜரெல்லாம் பார்த்தா. அப்போ அந்த மெஷினுடைய டீட்டெயில்ஸ் கூட இந்த ஃபார்மில் இருக்குமா? மெஷினோட சீரியல் நம்பர் வரைக்கும் குறிப்பிடணும் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நமக்கான கேள்வியாக இருக்குது. மெஷினோட சீரியல் நம்பர் இருக்குது, ஏன்னா பலரும் பல விதமான சந்தேகங்கள் எழுப்பும் பொழுது மெஷினோட சீரியல் நம்பர் அப்படின்னாலும் இந்த சீரியல் நம்பரில் அது ஒரு மிஷின் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புறார்கள். நமக்கு என்ன கேள்வினா, இது எப்படி இவ்வளோ தூரம் கூடுங்கிறது தான். ஏன்னா பிரசாந்த் கிருஷ்ணன் அவர்கள் எழுப்பியது இந்த 1 கோடி ஓட்டை நீங்கள் இப்போ புதுசாக மிஷினில் போட்டு உள்ளே வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி திரிணாமுல் கட்சி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கு. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்குது, எம்பிக்கு 6ஆம் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா சில மெஷின்ஸ் எல்லாம் அதை சுற்றி கட்டி கொண்டு வருவாங்க, அடுக்கி இது பண்ணும்போது அதில் ஒரு சில இதில் கட்டி தொங்க விட்டுருக்கிற அந்த ஸ்லிப்பில் பிஜேபி அப்படின்னு எழுதியிருக்கு. இது என்னது? அப்போ பிஜேபி ஓட்டதில் ஏற்கனவே போட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, இல்லை எதில் போட்டாலும் பிஜேபின்னு விழுமா அப்படின்னு இன்றைக்கி திரிணாமுல் கட்சி கேட்டு கிட்டத்தட்ட 5-6 எம்பி தொகுதியில் இன்றைக்கி எங்கள் பிரச்சனையை அது காலையில் அது இஷ்யூ ஆச்சு. அப்புறம் அது ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணி வேறு மிஷின்ஸை கொண்டு வரோன்ற மாதிரி போட்டு அதை பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும் பொழுது நம்பகத்தன்மை அடி வாங்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது பிஜேபின்னு எழுதியிருக்கு, அது ஏன் எழுதியிருக்குன்னு கேட்டால் விளக்கம் கொடுக்காம வேறு மிஷின் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? உடனடியாக இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு உள்ளே வரைக்கும்னா தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு தடுக்க பார்க்குறியான்னுட்டு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அவங்க எல்லாரும் பங்கு பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னா என்ன பண்ணுவீங்கிற இடம் இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி பிஜேபியினுடைய ஒரு விங்காக தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. முழுக்க மோடி என்கிற பேரை சொல்வதற்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப நட்டாக கட்டி தான் எழுதுவாங்க. எதுக்கு அதையும் எழுதுறாங்கன்னு நமக்கு தெரியல. நீங்கள் மொத்தமாக அவங்கக்கிட்ட போய் அவங்க காலடியில் அவங்க வீட்டினுடைய செல்ல பிராணிகளை போல சரணடைஞ்சிட்டிங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் எதுக்கு திடீர்னு ஒரு நோட்டீஸ்னால் ராகுலை கண்டித்து அனுப்பணும், ராகுலை மட்டும் பேர் போட்டோம்னா மோடியை ஏன் போடலன்னு கேட்பாங்க. 2 பேருக்கும் நோட்டீஸ் விட்டு பொதுவாக மதங்களை பேசாதீர்கள், அக்னிபாத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஒரு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் நாளைக்கு அரசுக்கு ஆட்சிக்கு வரேன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அதை விமர்சிக்க உரிமை இருக்குது. இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் யாருக்கும் விமர்சிக்க உரிமை இருக்குது. நீங்கள் இராணுவம் சார்ந்து வரும்போது எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து சாமானியன் வரைக்கும் எல்லாரும் விமர்சிக்கலாம். அரசினுடைய கொள்கையை, ஒரு அரசு வகுத்திருக்கிற திட்டத்தை எதிர்கட்சிகள் விமர்சிக்கக்கூடாது. நீங்கள் வந்து மிலிட்டரியை பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்களான்னா
மிலிட்டரியை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஸ்டேட்டாக வர எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அந்த விமர்சனம் இருக்க தானே செய்யாது. அது கொள்கை முடிவுகளில் பல விஷயங்களில் நீதிமன்றமே தலையிட முடியாதுன்னும் போது தேர்தல் ஆணையம் என்னங்கிற கேள்வியும் வருது. அப்போ இவர்கள் இந்த இடத்துல திரும்ப ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வெளிப்படைத்தன்மை கிடையாதுங்கிறத மறுபடியும் தேர்தல் ஆணையம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கும் போது சந்திரசூட் கேட்குறாரு, நீங்கள் அதை வெளியிட்டால் தான் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ திபங்கர் தத்தா வந்து அதுக்கு நேராக வேற ஒரு மாதிரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது ஏன் அப்படி ஒரு கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட் வருது? வழக்கமாக சந்திரசூட் வந்தாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, அது வந்து வேறு மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க. மற்ற ஜட்ஜு வரும்போது அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனில் வேறு வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அது தனிநபர்கள் சார்ந்து ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய பார்வைகள் என்பது பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வேறையாக இருக்கும். நமக்கு சட்டம் என்பதை எழுதப்பட்டதை தாண்டி கொடுக்கப்படுகிற வியாக்கியானங்கள் தான். அதில் ஒரு கூடுதல் பார்வை என்ன பார்க்குறாங்க, அது அட் த எண்ட் ஆஃப் த டே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அது நீதியாக உணரப்படுகிறதா, இதெல்லாம் வந்து தனி கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். சந்திரசூட்டினுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. சண்டிகர் எலெக்ஷனில் என்ன பண்ணாங்களோ அதை செஞ்சுருக்கணும் சார். சண்டிகர் எலெக்ஷனில் அறிவிக்கப்பட்ட முடிவை நான் மாற்றி அறிவிக்கிறேன், எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு தன்னுடைய ஸ்பெஷல் பவர் எடுத்து செல்ல 6 நாள் டைம் கொடுத்தது தான் இங்கே தப்பாக போச்சுன்னு நான் பார்க்குறேன். அடுத்த நாளே கொடுக்க சொல்லியிருந்தா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியாதுன்னு இப்படி அவங்க சொல்லியிருக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா 17C ஆல்ரெடி வாங்கி வச்சது தான் நீங்கள் தொகுத்து 11 நாள் கழித்து 71% சொன்னீங்கல்ல, ஏற்கனவே எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, கொண்டு வந்து கொடுக்கறது தான் உங்களுக்கு வேலையே. அப்போ அப்படின்னும் போது இந்த 6 நாள் டைம் கொடுத்தது தான் இப்போ இதை காலி பண்ணியிருக்கு. நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தனிநபர்களுடைய வியாக்கியானங்கள் அப்படிங்கிறது பிரச்சனை. பல நேரங்களில் 2 தரப்பு வாதங்கள்லேயே அவங்க சில விஷயங்களுக்கு நம்ம முன்முடிவுகள்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுடைய எக்ஸ்போஷரை பொறுத்து இருந்தது அப்படின்னா அந்த லாஜிக்கு அவங்க மனசுக்கு நெருக்கமான சில லாஜிக், ஒருவேளை அவங்க வழக்கறிஞராக இருந்தால் என்ன ஸ்டாண்டில் இருந்து ஒரு பார்வை பார்த்துருக்கலாமோ அதுக்கு நெருக்கமான லாஜிக் வரும்போது அதன் மீது அவர்கள் மனதை செலுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம பல நேரங்களில் அவர்கள் சட்ட வியாக்கியானங்கள் எப்படி மனசை செலுத்துகிறாங்கிறத பொறுத்து தான். அட் எண்ட் ஆஃப் த டே இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர்களும் நிற்க வேண்டிய தேவை. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக 150 கோடி இன்னைக்கு நம்ம தொட்டுட்டோம். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் சார்ந்ததாக இருக்கும் பொழுது இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை இன்னும் கூட சென்சிபிளாக பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற இடம் தான் நமக்கு இன்னமும் இருக்கிறது. இதுக்கு ரெவியூ பெட்டிஷன் போட்டாலும் திரும்ப அதே பெஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால ரொட்டேஷனில் இருப்பாங்க. அது முடிச்சு அடுத்ததுக்கு வர்றதுக்குள்ளே 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிடும். அப்படின்னும்போது இப்போ நம்ம கேட்க வேண்டியது, தேர்தலுக்கு நடுவில் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க வேண்டும்? இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஒன்றுக்கு நடுவில் ஏன் கேட்குறீங்க? அதான் ஆரம்பித்து மாடல் கோட் எடுத்து 3 கட்டம் முடிஞ்சிருச்சு, எதுக்கு விடணும்னு அன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை அன்றைக்கி ஏன் வேறு ஒரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேறு ஜட்ஜி இவர் வேறு ஜட்ஜிங்கிற இடத்துக்கு தான் வருது. அட் எண்ட் ஆஃப் த டே பல நேரங்களில் நம்ம கேட்க வேண்டியது, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க. அது இதுக்கு முன்பாக கீழமை நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட்டு 3 பேர் கொடுத்ததையும் 3 ஒரே தீர்ப்பாக கொடுத்து 3த்தையும் மாற்றுறீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி, அப்போ அந்த பார்வையை பார்க்க தவறிய அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய லோயர் ஜுடிஷியரிக்கும் ஹைகோர்ட்டுக்கும் எந்த வகையிலையும் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை ஏன் ஃபிக்ஸ் பண்ணலங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்குறோம். அப்போ ஜுடிஷியரிக்குள்ளே மட்டும் நீங்கள் அந்த காரண காரியத்திற்கு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ சண்டிகர் எலெக்ஷனில் நீங்கள் ரிசல்ட்டே மாற்றினீங்கல்ல, அவ்வளோ பயங்கரமான கேஸை எப்படி அந்த ஹைகோர்ட்டு ரிசல்ட்டெல்லாம் மாற்ற முடியாது, மறு கவுண்டிக்கும் சொல்ல முடியாது, வேணால் நோட்டீஸ் கொடுக்குறோம் நீங்கள் 2 வாரம் கழித்து வாங்கன்னு எப்படி சொன்னாங்க, இப்போ அவங்க மீது நடவடிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதெல்லாம் செய்யாத வரைக்கும், அக்கௌண்டபிலிட்டியை வைக்காத வரைக்கும் நீங்கள் வியாக்கியானங்கள் வெவ்வேறு விதமாக பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். ஆனால் பிளேட்டண்ட்டாக பிளண்டராக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம ஊரில் எச்சில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையை அவர் கோட் பண்ணுறாரு. கடந்த காலத்தில் பார்த்தா விசுவினுடைய படமாக கல்யாணகதிகள்னு விசுவா கே பாலச்சந்திரன் தெரியல, அவங்களுடைய ஒரு திரைப்படத்தை இது பண்ணாங்க. கிரிப்டோ கிறிஸ்டியன் என்கிற வார்த்தை தீர்ப்பில் பயன்படுத்த விடுகிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜட்ஜு வெளிப்படையாக ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகிறார். அதே போல் அரசினுடைய கொள்கை முடிவை இப்போ ஆலயங்களெல்லாம் விட்டு அறநிலையத்துறை வெளியேறணுங்கிறதுல போய் ஜட்ஜு கலந்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த இதே கிடையாதா, உங்களுக்கு அந்த லைனே கிடையாதாங்கிறத நம்ம நீதிபதிகளுக்கும் வைக்க வேண்டிய இடம் இருக்கிறது. உங்கள் தீர்ப்புக்கு தான் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதே தவிர நீங்கள் உங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன ஜஸ்டிஸ் சந்துரு இன்னைக்கு அந்த HLL அவ்வளோ கூடமே விமர்சித்து அந்த தீர்ப்பின் மீது பல கேள்வியில் எழுப்பியிருக்கிறார். ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும்
எதன் மீதும் விமர்சனம் வைக்கலாம். அதனால தான் ரிவ்யூ பெட்டிஷன் ஒரு ஆப்ஷனே இருக்கிறது. அதனால் தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கான உரிமைகளை நம்முடைய கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்கிறது, ஜுடிஷியல் சிஸ்டமும் கொடுத்துருக்கிறது. நீதிபதிகள் தனிநபர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பார்வை கோணம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் யோசிச்சிருந்தாருன்னா போதும். இது வந்து எலெக்ஷனுக்கு நடுவில் வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு வாரம் டைம் கொடுத்துருப்பாங்க 3 நீதிபதிகள் பெஞ்ச் அப்படிங்கிறது தான் கேள்வியாக பார்த்துருக்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு போகலன்றதுனால தான் 3 ஜட்ஜ் பெஞ்சில் இருந்ததை 2 ஜட்ஜ் பெஞ்சாக இருந்தாலும் இன்னும் ஏதோ ஆர்டர்ஸ் கொடுக்கலங்கிறதுனால கொண்டு போனாங்க. இப்போ வெக்கேஷன் பெஞ்சில் முன்ன பின்ன இருக்குங்கிறத நம்மளை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவ்வளோ சென்சிட்டிவான கேஸுன்னும் போது மக்கள் உங்கள் மீது வைத்திருந்த அந்த கடைசி நம்பிக்கையும் தகர்வதற்கான இடத்தை நோக்கி நீங்களே நகர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. வளம்.